குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார். டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ என்கிட்டயே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் we are CID officers. எஸ் சார். சார் வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம். வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. மிஸ்டர் மிஸ் வண்டர்ஃபுல். பியானோ பிரமாதமா வாசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க்யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இதை வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். யூ ஆர் a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. தேங்க்யூ. இது உங்க ரூமா? அதான் என் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எழுதிருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன். ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆகுங்க. அது சரி, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். மிஸ், என்ன இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே? உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட 2வது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா. ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கிறேன். அக்ரீட், லெட்ஸ் கோ. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. சின்னப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் உன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே.
இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். 76, 77, 78, 79. இதுக்கு மேல முடியல பண்ணாங்க. Miss Banu, I'm ready. Yes, I'm coming. Number 1, அயோக்கிய ராஸ்கல். என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க, இப்ப அதுல இங்கிலீஷை கலந்து கண்ணபிடான்னு திட்டுறீங்க. I'm sorry, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரையே திட்டினீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின்ன என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது, ஆலமரமா? இல்ல இல்ல, ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். Thanks for your dinner. You're welcome. Good night. Good night. பானு, பவர் கட் ஆயிருச்சு, திரும்ப வருமா? வந்தாலும் வரலாம், விடியற வரைக்கும் வராமலும் போகலாம். வராமலும் போலாமா? எங்க நிக்கிறீங்க? மாடிப்படியில. எதுக்காக கேக்குறீங்க? இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுற விஷயம் இல்ல, பக்கத்துல வாங்க, காதோடு காதா சொல்றேன். What? அட பாவி, உன் கேட்டது இப்பதான் எனக்கு புரியுது. பவர் கட்டை பயன்படுத்திய மேல எங்கேயாவது கை வச்ச ஓடு கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அதுக்காக கூப்பிடல. எதுக்காக? இருட்டில் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, வீட்டுல மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, கரண்ட் வர்ற வரைக்கும் அதை ஏத்தி வைக்கலாம். சீக்கிரம் ஏத்துங்க, இருட்டுல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. அந்த ஸ்டாண்ட் மேல என் பெட்ரூம்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்னங்க இது, இன்னைக்கு காலையில தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டு மாடி ஏற சொல்றீங்க? இந்த கும் இருட்டுல நான் கண்ணு தெரியாம எது மேலேயாவது மோதிர போறேன். ஒண்ணு செய்யுங்க, நீங்களே மாடிக்கு போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மாடிக்கு போக மாட்டேன், கர்ப்பம்பூச்சி நிறைய இருக்கு. தைரியம் புருஷ லட்சணம். நீங்களே போங்க ப்ளீஸ். வகையா மாட்டிக்கிட்டேன், வெள்ளிங்களையும் தடக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, அதான அது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேரா அறுபடி மேல போங்க. 5 6 ஏறியாச்சு. மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி 3 படி மேல போங்க. எத்தனை தடவை தாங்க நூலை பிடிக்கிறது? சொன்னது செய்யுங்க. சரிங்க. 1 2 3, இதுக்கு மேல படி கிடையாது, வந்தாச்சுங்க. இப்போ உங்க இடது பக்கம் திரும்பி கைய ரெண்டையும் நீட்டி தடவி பாருங்க. முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. என்னங்க இது, ஒரு பக்கம் தடவனா சொர சொரன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் தடவனா வழுவழுன்னு இருக்கு. இது கதவா செவிரா? அது கதவுதான், மெல்ல திறங்க. கதவை திறந்தாச்சு, உள்ள நுழையட்டுமா? அவசரப்படாதீங்க, கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாக்குறேன். இருட்டுல தடவை தான் முடியும், இப்படி பார்க்க முடியும். ஐயோ, கிடைச்சிருச்சு, 2 கப்பு கிடைச்சிருச்சுங்க. கரெக்ட், அது 2 டீ கப். நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி போய் தடவை பாருங்க, அங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும், பக்கத்துலயே தீப்பெட்டியும் இருக்கு, கேண்டில் ஏத்துங்க. அப்பா, ஒரு வழியா மெழுகுவத்தி ஏத்தியாச்சு. இந்த ஸ்டாண்ட் எப்படி ஜொலிக்குது, அவ்வளவு தங்கமா? இல்ல, தங்க முலாம் பூசின வெள்ளி ஸ்டாண்ட். எங்க வாங்குனீங்க? இது விலைக்கு வாங்கினது இல்ல, ஒரு பாதிரியார் எங்க அப்பாவுக்கு பரிசா கொடுத்தது. அவரோட நினைவா எங்க அப்பா இது ஒரு புனிதமான பொருளை சாகுற வரைக்கும் பாதுகாத்து வந்தாரு. இப்ப எங்க அப்பா ஞாபகமா நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஓஹோ, சென்டிமெண்டல் ஸ்டாண்டோ. கரண்ட் வந்துருச்சு, கேன்ல ஆஃப் பண்ணிட்டு போய் மேல வச்சுட்டு வாங்க. ஐயோ வேண்டாங்க,
மறுபடியும் கரண்ட் கட்டாச்சுன்னா நான் தான் மாட்டிப்பேன். இந்த வம்பே வேண்டாம். பிடிக்கும்.